ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்த பைக் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ரேஸில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னதும் உடனே நம்ம கருணாவும் பாட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்துவோட பைக்கை சரி பண்ணி கொடுத்தாங்க இல்லையா அந்த பொண்ணு, அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அந்த பொண்ணுக்கிட்ட கெஞ்சி கேட்டு நம்ம இந்துவோட பைக்கை எடுத்துகிட்டு நேராக ரேஸ் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே பார்த்தோன்னா திவாகர் அண்ணன் எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளை மீறி அந்த இந்து இந்த போட்டியில் கலந்து கொள்ளலான்னு பாப்பா. சொந்த பைக்காரங்க மட்டும்தான் இந்த போட்டியில் கலந்து கொள்ளணும்னு ரூல்ஸ் போட்டுட்டேன்னு. இப்போ அவளுக்கு சொந்த பைக்கே கிடையாது, அதனால கண்டிப்பாக அவன் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னதும் நம்ம கிருபா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ரேஸில் கலந்து கொள்கிற பொண்ணுங்க எல்லாரும் ரெடி ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. பார்த்தா பாண்டி குயிக்கா நம்ம இந்தோட பைக் எடுத்துட்டு இங்கே பாருங்க சிஸ்டர், உங்கள் பைக் கிடைச்சிருச்சு, இன்னாங்க உங்கள் பாரதியை ஓட்டுங்க அப்படின்னதும், அண்ணன் இதெல்லாம் எப்படின்னு இங்கே பாருமா, அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், இப்போது போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, முதல்ல போட்டியில் கலந்து ஜெயிச்சு காட்டு அப்படின்னதும் இந்து ரொம்ப ஹாப்பியாகி நேராக பைக் எடுத்துகிட்டு நேம் லிஸ்ட்டு சொன்னாங்க இல்லையா அந்த நபர், அவர்கிட்ட போய் இங்கே பாருங்கள் சார், இந்தாங்க என்னோட ஆர்சி புக், இது என்னோட பேரில் தான் இருக்குது இந்த பைக், இது என்னோட சொந்த பைக் அப்படின்னதும் உடனே அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு, சரிம்மா ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, உடனே கலந்து கொள்ளு அப்படின்னதும் இந்து ரொம்ப ஹாப்பியாகி கடைசி நொடியில் பொண்ணுங்களோட பொண்ணா அந்த இடத்துல நிற்காங்க. இதை பார்த்து திவாகரும் கிருபாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. டே திவா, என்னடா பெருசா சொன்னா அந்த இந்து கலந்து கொள்ள மாட்டாண்டு, என்னடா இதெல்லாம் அப்படின்னதும், அதான்னு எனக்கு ஒன்றும் புரியல, இருன்னு இப்போவே அவளை விரட்டி அடிக்கிறா அப்படின்னதும், ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ கடைசி நொடியில் போய் விரட்டி அடிக்கிற அதுன்னு பேசிட்டு இருக்க, நீ மட்டும் இந்துவை துரத்துனா பொண்ணுங்க மத்தியில் இருக்கிற நம்ம மரியாதை என்னடா ஆகுறது, நீ ஒன்றும் பண்ண முடியாது, கம்முனரு அப்படின்னதும், அண்ணா கவலைப்படாதுன்னு, கடைசி நொடியில் அவளால் ஜெயிச்சிட முடியுமா என்ன, கண்டிப்பாக அவள் தோத்து தான் போக போறா அப்படின்னதும், அப்படின்னா சரி, அவள் ஜெயிச்சிடவே கூடாதுரா, அந்த 2 லட்சம் பணம் அவள் கைக்கு கிடைக்கவும் கூடாது, அவங்க அப்பா பொழைக்கவும் கூடாது, அவள் வருந்தி தென்னும் தன்னோட அப்பா காப்பாற்ற முடியலேன்னு துடிச்சு அழணும் அப்படின்னு கிருபாவும் அந்த இடத்துல ரொம்ப மோசமாக பேசிட்டு இருக்காங்க. இந்துவை பார்த்து நம்ம சித்ரா ஜெயந்தி எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அப்பாடா, எப்படியோ சித்ரா நம்ம இந்து சித்ரா கண்டிப்பா இந்த போட்டியில நம்ம இந்து தான் ஜெயிக்க போறா அப்படின்னு இவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆரம்பத்தில் நம்ம இந்து கடைசியா வந்தாலும் கடைசி நொடியிலேயே நம்ம இந்து ஃபாஸ்டா போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை நம்ம திவாகரும் கிருபாவும் எப்பட்ரா இது சாத்தியமாகும், அதான்னு ஒன்றும் புரியல, இப்போ என்னன்னா இவளுக்கு அந்த பரிசை கொடுக்காம விடலான்னா அப்படின்னதும், என்னடா முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன பேசுகிறா அப்படின்னு சத்தம் போட்டதும், நம்ம இந்து தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டு பரிசு கொடுக்க சொல்கிறாங்க. 3rd பிளேஸ், அதே மாதிரி 2nd பிளேஸ் அவங்களுக்கு பரிசு கொடுத்து முடிச்சதும் நம்ம இந்துவை மேடை ஏற்றுறாங்க. அங்கே பார்த்தோன்னா கிருபாவே 2 லட்சம் ரூபா செக்க கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நம்ம இந்து நக்கலா சிரிக்கிறாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க, நான் நேர்மையாக போட்டியில் கலந்து கொண்டு ஜெயிச்சிருக்கேன், எனக்கான பணப்பரிசை கொடுங்க அப்படின்னதும், எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை மீறி நீ போட்டியில் கலந்து கொண்டு ஜெயிச்சிட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன், எங்களை மீறி எப்படி உன் அப்பா உயிரை காப்பாற்றுறன்னு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசிட்டு அந்த பணப்பரிசை கொடுக்குறாங்க. நம்ம கிருபா பணத்தை பார்த்த இந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அப்பா எப்படியோ பணம் கிடைச்சிருச்சுப்பா, எப்படியே நான் உங்களை காப்பாற்றிடுவா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இந்த பக்கம் நம்ம இந்துவை சித்ரா ஜெயந்தியெல்லாம் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணுங்க மத்தியில் இமேஜின் பழுதாயிடுமே அப்படின்னுட்டு இந்த பக்கம் நம்ம கிருபாவும் திவாகரும்
அந்த கீட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இதை மருந்து நின்று பார்க்குற கருணா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. உடனே இந்து ஓடி வந்து, அண்ணன் இது எல்லாம் உங்களால் தான் நடந்துச்சு, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் போட்டியில் கலந்துக்கவும் முடியாது. ஏன் இப்படி ஒரு போட்டி ஒன்று நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு. உண்மையிலேயே உங்களுக்கு கோடி நன்றின்னு. எப்படித்தான் நான் இதெல்லாம் இந்த நன்றி கடனெல்லாம் தீர்க்க போகிறனோ தெரியும் அண்ணன். எனக்கு ஒரு சொந்த அண்ணன் இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவாரோ அத்தனையும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி என்ன. என் பாரதியும் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னதும், ஐயோ இது போதுமா போதும், முதல்ல பணத்தை எடுத்து உன் அப்பா உயிரை காப்பாற்றுமா, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னதும் உடனே செக் எடுத்துட்டு நேராக நம்ம இந்து வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா பணத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போய் கட்டிடுறாங்க. இந்த பக்கம் இண்டோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இண்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கருணாவும் பாண்டியும் வராங்க. ஏய் இப்போ எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, என் அப்பா பொழைச்சிட்டாரா இல்லையான்னு உன் அண்ணன் கிருபா பார்த்துட்டு வர சொன்னானா அப்படின்னதும், ஐயோ சிஸ்டர் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க சிஸ்டர். இன்னைக்கு நீங்கள் போட்டியில் ஜெயிச்சு உங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைச்சதுக்கு காரணமே மாப்பிள்ளை தான் அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாண்டி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த போட்டி நடக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததும் கருணா தான். அது மட்டும் கிடையாது சிஸ்டர், உங்க வீட்டை வந்து வாரா மாத்தணும்னு ஐடியா கொடுக்கவே இல்லை, வேறொரு வீடுன்னு நினைச்சிட்டு தான் மாப்பிள்ளை ஐடியா கொடுத்தாரு. ஆனா இதான் சாக்குன்னு அந்த திவாகர் அண்ணன் தான் மாப்பிள்ளையை உங்ககிட்ட மாட்டி விட்டுட்டாரு, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அதனால கருணா ரொம்ப நல்லவன் சிஸ்டர் அப்படின்னதும் இன்று வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுது நம்ம கருணாக்கு நன்றி சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே கருணாவும் சரி முதல்ல மாமாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்துவுக்கு என்ன பண்ணுறன்னு புரியல. ஸோ அந்த இடத்துல இந்துவுக்கு கருணா மேலே காதல் வார மாதிரி காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் கிருபா வந்து தாம் தொம்னு குதிச்சிட்டு இருக்காங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. அந்த இந்து இந்த பாட்டியும் என்ன ஜெயிச்சிட்டா எப்படிரா அப்படின்னு தாம் தொம்னு குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிச்சதும் சரியான டைமுக்கு கொண்டு வந்து பணத்தை கட்டிட்டீங்கம்மா, உங்கள் அப்பாவுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும் இந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. உடனே கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. நேராக வீட்டுக்கு வந்ததும் நம்ம கிருபா முன்னாடி நேருக்கு நேர் பார்த்துட்டு நிற்காங்க. ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிஞ்சிருது. கண்டிப்பாக கிருபாவை வெளுத்து எடுக்க போகிறாங்க. இந்து வாங்க வெயிட் பண்ணி பார்க்க.